வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். விஜயா ரோகிணிட்ட உன்னோட அப்பா புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களே அந்த லேடியும் கூட்டிகிட்டு வராரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, அப்பா மட்டும்தான் வராரு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, உன்னோட அம்மா இருந்தாங்கன்னா அவங்க வந்திருப்பாங்க, பாவம் அவங்க தான் அல்பாய்ஸ்லேயே போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியோட அம்மாவுமே அதை கேட்டுட்ருக்குறாங்க. அடிக்கடி வர கஸ்டமர் தானா இவங்க அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. ரோகிணியை பற்றி இப்போது ரோகிணி அம்மாட்ட சொல்கிறாங்க விஜயா. இவ என்னோட மருமக தான், இவங்க அப்பா மலேசியாவிலேருந்து வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் இவளுக்கு அம்மா தான் இல்லை, ஆனால் அம்மாவா நான் இருந்து இவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரோகிணியோட அம்மா கண் கலங்குது. என்னம்மா இவங்க கண்ணில் இருந்து கண்ணீர்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. இல்லை ஆண்டி, அவங்க கண்ணில் வெள்ளரிக்காய் வச்சுருக்குறோம்ல, அதனால தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. சரி ரோகிணி, எனக்கும் இதே மாதிரி ஃபேஷியல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ரோகிணியோட அம்மா தான் அங்கே இருக்கிறாங்களே, அதனால இப்போது ரோகிணியை சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆகும் ஆண்டி, நான் வீட்டில் வந்து உங்களுக்கு செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து விஜயாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. விஜயாவுமே ரோகிணி கொடுத்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ரோகிணி அவங்களோட அம்மாட்ட சொல்கிறாங்க, ஆன்ட்டி பேசினதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல கல்யாணி, நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கிடையில் இப்போது ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் வர கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ணாமலையும் இப்போ அவரோட ஃபேமிலியோட அங்கே வந்து இறங்குறாரு. ஸ்ருதியோட அப்பா வேகமாக உள்ளே போக போகிறாரு. அங்கே அண்ணாமலை வருவான், அவனை பார்த்துலாம் என்னால் ஒன்றும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பொண்ணு ஸ்ருதிக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. அண்ணாமலையுமே இப்போ அவங்க வராரு. வா அண்ணாமலை அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாரு ஸ்ருதியோட அப்பா. அதை கேட்டு எல்லாருமே என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா மறுபடியும் ஸ்ருதி அப்பாட்ட இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாடை காமிக்கிறாங்க. வாங்க அண்ணாமலை, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாரு ஸ்ருதியோட அப்பா. விஜயா ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய மண்டபம் பிடிச்சி நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருமக ரோகிணிக்கும் இதில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் மீனா இப்போது முத்துட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது தானே அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு முத்து. உங்கள் வண்டியை ஆஃப் பண்ண மாதிரி உங்களோட வாயையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்துவுமே சரி நீ உள்ளே போ, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. இதுக்கிடையில் மீனாவும் முத்துவும் இப்போது மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்காக வராங்க. ஸ்ருதி அப்பாவை பார்த்த உடனே இவர் எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படின்னு மீனாவுமே பயந்துட்டுருக்குறாங்க. முத்து இப்போது ஸ்ருதி அப்பாவை பார்த்ததும் பெருசாக வணக்கம் வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. இதுக்கிடையில் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது ஸ்ருதி, போய் ரெடி ஆகு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டுருக்குறாங்க. மீனா நீங்களும் என் கூட வாங்க, எனக்கு வந்து சாரீ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதியோட அம்மா மீனாவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு போ ஸ்ருதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா நீ போய் ஃபஸ்ட்டு ரோவில் போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. ரோகிணியோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க. மனோஜோட அம்மா வேற அடிக்கடி எஃப்எம் ரேடியோ மாதிரி உன் அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து கதவை தட்டுறாங்க. உன்னோட எஃப்எம் ரேடியோ வந்துருச்சுடி அப்படின்னு நக்கலை சொல்லிட்டு இருக்கிறாங்க வித்யா. நீ இன்னும் ரெடியாகாமல் உட்காந்துட்ருக்கிற ரோகிணி அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. நான் மேக்கப்லாம் போட்டுட்டேன், சாரி மட்டும்தான் கட்டணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. விஜயா ரோகிணிகிட்ட உன்னோட அப்பா வந்துட்டாரா இல்லையா, எப்போ தான் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஃபோன் போட்டு எங்கே வராருன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியுமே இப்போது ஃபோன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் விடுறாங்க. அப்பாவோட ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிட்டுருக்குமா, உன் அப்பாவை கண்ணிலேயே காமிக்கவே மாட்டேன்ற, வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்குறாங்க விஜயா. இப்போ லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துடுவார் ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்னு வித்யாவுமே சொல்லிட்டுருக்குறாங்க. கல்யாணத்துக்கு கூட அவர் வரலை அப்படின்னு சொல்லி விஜயா கோபப்படுறாங்க. அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. என்னதான் பிஸியாக இருந்தாலும் மக ஃபங்க்ஷன் கூட வராமலாமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. அவர் ஓடி ஓடி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அவர் வந்ததும் இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடி உன்னோட அத்தை இவ்வளோ கராராக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்னோட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. முத்துவை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி ஏதாவது பிரச்சனையை உருவாக்கணும், அப்போ தான் என் அப்பா பற்றி இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி.
நான் செட் பண்ண ஆள் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான், வந்து முத்துவை எப்படியாவது குடிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வித்யா. அவன் குடித்தா மட்டும் போதும், ஒரு தடவை குடித்து என்ன கூட அடித்தா முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அப்போ தான் அவனோட உண்மையான கேரக்டர் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா வேணும்னே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அந்த ஆளோட ஷூ வேணும்னே அண்ணாமலை காலில் படுற மாதிரி அந்த ஆள் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அண்ணாமலை ரொம்ப பொறுமையாக பரசுராமை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. என்னப்பா அந்த ஆளு கால் உண்மையில படுற மாதிரி உட்காரார், நீ பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு வர அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு பரசுராம். அண்ணாமலை நிலைமையை புரிஞ்சுட்டு கரெக்டாக சொல்கிறாரு, அந்த வாசுதேவன் என்னை இங்கே வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம பொறுமையாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ரோகிணி முத்துவை எப்படியாவது குடிக்க வச்சு பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதியோட அம்மாவுமே முத்துவை ட்ரிகர் பண்ணிவிட்டு பெரிய பிரச்சனையாக்கி ஸ்ருதியையும் ரவியையும் அவங்க வீட்டோட தங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட சூழ்ச்சியில் விழாமல் முத்து அவங்களோட திட்டத்தை முறியடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.